உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். வயநாடு நிலச்சரிவு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒருவர் மீது ஒருவர் கை நீட்டும் விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கிய பகுதிகளில் கொத்து கொத்தாக சடலங்கள் எடுக்கப்படும் காட்சிகள் காண்போரை கண்ணீர் சிந்தச் செய்கிறது. உயிரிழப்பு எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் உச்சம் தொட இந்த பேரழிவுக்கு யார் காரணம்? இந்த பேரழிவை அரசாங்கங்கள் முன்கூட்டியே தடுக்க தவறிவிட்டனவா என்ற விவாதமும் தொடங்கியிருக்கிறது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்துள்ளது. மாநிலங்களவையில் வயநாடு நிலச்சரிவு தொடர்பான சிறப்பு தீர்மானத்தில் விளக்கம் கொடுத்த அமித்ஷா கேரளாவுக்கு முன்கூட்டியே, அதாவது 23ஆம் தேதியே எச்சரிக்கை விடுத்ததாக குறிப்பிட்டார். 26ஆம் தேதியும் கேரளாவில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யும், நிலச்சரிவு ஏற்படும் என எச்சரித்ததாக தெரிவித்தார். பேரிடர் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிந்து ஜூலை 23ஆம் தேதியே தேசிய பேரிடர் மீட்பு படைகளை அனுப்பினோம். எச்சரிக்கை விடுத்தும் கேரள அரசு மக்களை அப்புறப்படுத்தாதது ஏன் என அமித்ஷா கேள்வி எழுப்பினார். இந்த கேள்விகளுக்கெல்லாம் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பினராயி விஜயன் பதில் கொடுத்தார். அதில் வானிலை ஆய்வு மையம், இந்திய புவியியல் ஆய்வு மையம், மத்திய நீர் ஆணையம் எச்சரிக்கவில்லை என்றார். பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் ஜூலை 29ஆம் தேதி 115 முதல் 204 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது என குறிப்பிட்ட பினராயி விஜயன், அங்கு முதல் 24 மணி நேரத்தில் 204.4 மில்லிமீட்டரும், அடுத்த 24 மணி நேரத்தில் 372 மில்லிமீட்டர் மழை என மொத்தம் 572 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்ததை விட அதிக மழை பெய்திருக்கிறது என குற்றம் சாட்டினார். நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு 30ஆம் தேதி காலை 6 மணிக்கே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது என குறிப்பிட்ட பினராயி விஜயன், இந்திய புவியியல் ஆய்வு மையம் வயநாடு மாவட்டத்திற்கு 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் பச்சை எச்சரிக்கை விடுத்தது. பச்சை எச்சரிக்கை என்றால் சிறு நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு என்பதே பொருள் எனவும் விளக்கினார். ஆறுகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கும் மத்திய அரசின் மத்திய நீர் ஆணையம் இரு வழிஞ்சியாறு அல்லது சாலியாற்றில் வெள்ளம் ஏற்படும் என ஒரு நாள் கூட எச்சரிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டார். மழைக்காலம் தொடங்கியதும் கேரளா விடுத்த கோரிக்கை அடிப்படையில் 9 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை மத்திய அரசு அனுப்பியது என்றார் பினராயி விஜயன். நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் உண்மைக்கு மாறானவை எனவும் அமித்ஷாவுக்கு பதிலடி கொடுத்தார் பினராயி விஜயன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.